الله ربي لا أشرك به شيئا الله ربي لا أشرك به شيئا اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه وعافيه واعف عنه وأكرم نزله ووسع مدخله ووسع مدخله ووسع ونقضيه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس ونقضيه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم ابدله دارا خيرا من داره اللهم ابدله دارا خيرا من داره وأخبر خيرا من داره وأهلا خيرا من نفسه وجيرانا خيرا من جيرانه اللهم ادخله الجنة اللهم ادخله الجنة وأعذه من العذاب اللهم يمن كتابه اللهم يمن كتابه اللهم يمن كتابه اللهم يسر حسابه اللهم يسر حسابه اللهم يسر حسابه اللهم ثقل ميزانه بالحسنات اللهم ثقل ميزانه بالحسنات وتجاوز عن سيئاته اللهم اجعل قبره روضة من رياض اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصل على محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله ஜனாசா வாகனத்தில் ஏற்றும் வரைக்கும் நீங்கள் இடையூறு செய்யாமல் தயவு செய்து கொஞ்சம் விலகி இருங்கள். அதற்குரிய பணியாளர்கள் அந்த ஜனாசாவினை வாகனத்துக்குள் ஏற்றும் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். தயவு செய்து எங்களுடைய சமாந்திரிவாழ் பொதுமக்கள் மற்றும் ஏனைய சிறார்கள் தயவு செய்து அந்த ஜனாசாவை ஏற்றும் வரைக்கும் கொஞ்சம் வடிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவை. தயவு செய்து எங்களுக்கான அந்த ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல அன்றைய ஜனாசா சமாந்துரை மொல்ல மஹல்லாவிலே நல்லடக்கம் செய்யப்படவிருக்கின்றது. தயவு செய்து இடையூறு செய்யாமல் நம்ம ஜனாசாவினை ஏற்றுக் கொள்வதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே சமாந்துரையில் இருந்து ஜனாசா தொழுகைக்காக வீடுகளில் இருந்து வருகின்ற பெண்கள், அதே போல சகோதரர்கள், வெளிப்பிரதேசங்களிலே இருந்து வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் இந்த ஏழையில் நன்றி சொல்லுகிறோம். உண்மையிலே எல்லோரும் இந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். எமது மண்ணிலிருந்து 6 மாணவர்கள், 2 சகோதரர்கள் எம்மை விட்டு பிரிந்து அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது துவா பிரார்த்தனை மாத்திரமே. அவர்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு தொழுகையின் போது துவாக்களை செய்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே இப்போது மஹல்லாவில் எமது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. ஆண்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதேபோல 5 நாட்களாக எம்மோடு போராடி கொண்டிருந்த சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, காரைதீவு கோவில் நிர்வாகம் அனைவருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய உயிரை குற்றமென எண்ணி சம்மாந்துரையினுடைய அந்த
அந்த நீர்களுக்குள்ளே இறங்கி தேடுதல்களை اللهم اجعل قبره روضة من رياض اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلي على محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله. ஜனாசா வாகனத்தில் ஏற்றும் வரைக்கும் இடையூறு செய்யாமல் தயவு செய்து கொஞ்சம் விலகி இருங்கள். அதற்குரிய பணியாளர்கள் அந்த ஜனாசாவினை வாகனத்துக்குள் ஏற்றும் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். தயவு செய்து எங்களுடைய சமாந்திர வாழ் பொதுமக்கள் மற்றும் ஏனைய சிறார்கள் தயவு செய்து அந்த ஜனாசாவை ஏற்றும் வரைக்கும் கொஞ்சம் வடிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவை. தயவு செய்து தங்களுக்கான அந்த ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல இன்றைய ஜனாசா சமாந்துரை மொல்ல மஹல்லாவிலே நல்லடக்கம் செய்யப்படவிருக்கின்றது. தயவு செய்து இடையூறு செய்யாமல் நம்ம ஜனாசாவினை ஏற்றுக் கொள்வதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே சமாந்துரையில் இருந்து ஜனாசா தொழுகைக்காக வீடுகளில் இருந்து வருகின்ற பெண்கள், அதே போல சகோதரர்கள், வெளிப்பிரதேசங்களிலே இருந்து வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் இந்த ஏழையை நன்றி சொல்லுகிறோம். உண்மையிலே எல்லோரும் இந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். எமது மண்ணிலிருந்து 6 மாணவர்கள், 2 சகோதரர்கள் நம்மை விட்டு பிரிந்து அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது துவா பிரார்த்தனை மாத்திரமே. அவர்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு தொழுகையின் போது துவாக்களை செய்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே இப்போது மஹல்லாவில் எமது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. ஆண்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதேபோல 5 நாட்களாக எம்மோடு போராடிக் கொண்டிருந்த சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, காரைதீவு கோவில் நிர்வாகம் அனைவருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஏனென்றால் அவர்களும் உயிரை குற்றமென எண்ணி சம்மாந்துரை